நேயர்களே, அமெரிக்க அதிபருடைய 19 நிமிட பேச்சில் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் முதலில் பார்த்து பல செய்திகளை இப்பொழுது பார்க்க போகிறோம். அமெரிக்க அதிபர் நேற்று அமெரிக்காவினுடைய நேரம் இரவு 9 மணி அப்படிதான் நினைக்கின்றேன். இன்று காலை இந்திய நேரம் 6:30 மணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அவர் பேசுகின்ற போது அவருடைய பேச்சில் தெளிவற்ற ஒரு நிலை காணப்படுகிறதா, அமெரிக்கா தோல்வியை ஒப்புக்கொண்டிருக்கிறதா, அமெரிக்காவுடைய அடுத்த இலக்கு என்ன, இதையெல்லாம் நாம் அவர் என்ன பேசினார் என்பதை பார்க்க போகிறோம். முதலில் உளவியல் ரீதியாக ஒன்றை பார்க்க வேண்டும். ஒருவர் போரில் வெற்றி பெற்றிருந்தால் அந்த போரின் வெற்றியை அவர் கொண்டாடுவதற்கு 1 மணி நேரம் பேசியிருப்பார். அமெரிக்காவுடைய அதிபருடைய இயற்கையான தன்மை என்னவென்றால், அவர் போரில் வெற்றி பெற்றிருந்தால் மிக அதிக நேரமாக எடுத்திருப்பார். ஆனால் அவருடைய பேச்சில் சுருக்கம் என்னவென்றால் வெறும் 19 நிமிடங்கள் தான் அவர் வெள்ளை மாளிகையிலே இந்த உரையை நிகழ்த்தினார், சுருக்கமாக முடித்து கொண்டார். அப்படிதான் நாம் எடுத்துக்கொள்ள முடிகின்றது. அவருடைய பேச்சு டிப்ளீட்டட், எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது, எல்லாம் முடிந்தது என்ற கருத்து அவர் மறுபடி சொல்லியிருக்கிறார். ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆர் நியரிங் கம்ப்ளீஷன், எங்களுடைய டார்கெட், எங்களுடைய இலக்குகள் எல்லாம் கிட்டத்தட்ட முடிவாகிவிட்டது என்பதையும் அவர் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஹெர்மூஸை பற்றி பேசுகின்ற போது, ஹெர்மூஸை பற்றி எங்களுக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை, தேவையிருப்பவர்கள் எடுத்துக்கொள்ளலாம், எங்கள் நாட்டில் இருப்பதே எங்களுக்கு போதுமானது, நாங்கள் தேவையற்ற விவகாரங்களில் தலையிட மாட்டோம் என்பதை அவர்கள் மீண்டும் நேட்டோவுக்கு கடுமையான ஒரு கொட்டை வைத்திருக்கிறார். ஆனால் அதை இல்லை என்று சிலர் மறுக்கலாம். ஆனால் உண்மையில் நேட்டோவோடு அவருடைய அலையன்ஸ், அமெரிக்காவுடைய பார்ட்னர்ஷிப் பிரிய போகிறது. அதே மாதிரி ட்ரம்ப் கிளைம்ஸ் தட் த கண்ட்ரி ஹேஸ் ஆஸ்க்டு ஃபார் அ சீஸ்ஃபயர் இன் அ ஃபால்ஸ் அண்ட் பேஸ்லெஸ். நாங்கள் தான் சமாதானத்துக்கு தொங்கி கொண்டிருப்பதாக அனைத்து ஊடகங்களும் சொல்கிறது. மீன்வெயில் ஈரான்ஸ் ஃபாரின் மினிஸ்டர் தான் அந்த கதையை சொல்கிறார். நாங்கள் எப்போதும் அப்படி கேட்டது இல்லை என்பது தான் மிக முக்கியம். ட்ரம்ப் சொல்கிற பொய்யை ஈரான் மறுத்துவிட்டது. நாங்கள் ஒருபோதும் அப்படி கேட்பதில்லை, அவர்தான் பேசுகிறார், அவரே அவருக்குள் சமாதானம் பேசுகிறார், அவரே அவருக்குள் முடிவை அறிவித்துவிட்டு நாங்கள் கேட்டோம் என்று பொய் சொல்கிறார் என்று ஈரானுடைய அறிவிப்பானை நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறது. யுஎஸ் பிரசிடென்ட்ஸ் என்ன சொல்லியிருக்கிறான்னா, நியூ ரெஜீம் பிரசிடென்ட் ஹேட் மேட் அ ரிக்வெஸ்ட் பட் டிடன்ட் கிளாரிஃபை ஹூ ஹி வாஸ் ரெஃபரிங் டு என்றும் அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார், யாது புரிகிறார்? அவர் செத்து போய்விட்டார் என்று சொல்கிறார், நியூ ரெஜிம் மினிஸ்டர் எங்களிடத்தில் கேட்கிறார், அவர் பேசுகிறார் என்றெல்லாம் பலவித குழப்பங்கள். அதை நாம் புரிந்து கொள்வதே ஒரு பெரும் சிக்கல். ஆகவே இந்த 19 நிமிடம் பேச்சில் அமெரிக்கா மிகச் சுருக்கமான பேச்சில் அவருடைய இயற்கை தன்னை புகழ்வது, தனது பராக்கிரம பெருமைகளை புகழ்வது, தனது வல்லமையை பெறுவது, தனது இராணுவத்தை பற்றி புகழ்வது, எதிரியை நாசம் செய்வதை புரிவது, தான் மட்டும் நல்லவர் என்றும் மற்றவர்களை எல்லாம் பயங்கரவாதிகள் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க அதிபர் 19 நிமிட பேச்சில் அவர் எல்லாவற்றையும் அவர் சுருக்கி கொண்டார், குறைத்து கொண்டார், மௌனியாக்கி இருக்கிறார். ஆகவே தான் அவர் இந்த பேச்சில் எங்களுடைய கம்ப்ளீஷன், நியரிங் அமெரிக்காவினுடைய டார்கெட், ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆர் நியரிங் கம்ப்ளீஷன் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அதே போன்று குளோபல் ஆயில் பிரைஸ் இது வந்த உடனே ஒரு ஷூட் அப், அதாவது க்ரூட் ஆயில் $6 மேல் அது ஷூட்டப்பாக ஆகியிருக்கிறது. அதே மாதிரி இன்னும் பல நாடுகளில் இதனுடைய குறித்து பல செய்திகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போ அவருடைய பேச்சை குறித்து உலக நாடுகளில் என்ன வந்திருக்கிறது? ட்ரம்ப் டெலிவர்ட் அ பவர்ஃபுல் ஸ்பீச் டுநைட், ஹி வாஸ் கிளியர் அபவுட் அவர் ஆப்ஜெக்டிவ் இன் ஈரான். என்ன அவர் கிளியரன்ஸ் கொடுத்தார்? பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்புடைய டெலிவர்ட் எ பவர்ஃபுல் ஸ்பீச் டுநைட். அடுத்து டெஸ்ட்ராய் their chances of ever having a nuclear weapon. The President Lawrence Gibson, the message to world that the United States will deepen its people and its interest and uphold the peace through the strength. அப்படிதான் அவருடைய பேச்சு. நமக்கு புரியல. வெப்பனை அழித்து விட்டேன், ஃபேக்டரி அழித்து விட்டேன், டெஸ்ட்ராய் நேவி அழித்து விட்டேன், ஏர்ஃபோர்ஸை அழித்து விட்டேன், அவர்கள் இனி எப்போதும் destroy their chances of ever having a nuclear weapon என்றெல்லாம் அவர் சொல்லியிருப்பது நமக்கு ஒன்றும் புரியவில்லை. ஒரே குழப்பம். அமெரிக்க அதிபர் சொன்ன பாயிண்டை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன். ஈரானுடைய எல்லாவற்றையும் அழித்து விட்டோம், மிசைல் தளத்தை அழித்து விட்டோம், ஈரானுடைய ஏவுகணை தளங்களை அழித்து விட்டோம், கப்பல் படையை அழித்து விட்டோம், விமானப்படையை அழித்து விட்டோம், எல்லாவற்றையும் நாங்கள் அழித்து விட்டோம். இனி அழிப்பதற்கு ஒன்றும் இல்லை. நாங்கள் எங்களுடைய கம்ப்ளீஷன் ஆஃப் வார் கிட்டத்தட்ட நாங்கள் வந்துவிட்டோம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதை நீங்கள் தான் புரிந்து கொள்ளணும். சரி,
ஆனால் அவர் சொல்லி கொண்டிருக்கிற போதே ஈரானுடைய தாக்குதல்கள் தொடர்வதை நாம் பார்க்கிறோம். 19 நிமிட பேச்சில் அவர் சமாளித்து உருண்டு மணலிலே விழுந்து பிறண்டு மீசையெல்லாம் தட்டி முகத்தில் இருந்த தூசி மாசு மருவுகள் எல்லாவற்றையும் தட்டிய நிலையில் அப்படி எழும்பி நிற்கிறார். நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம். சரி, இது அமெரிக்காவுடைய பிரசிடென்ட். நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். அதைவிட முக்கியமான விஷயம் என்னவென்றால், இன்னும் வரக்கூடிய நாட்களில் 2 வாரங்களில் போர் முடிவுக்கு வரப்போகிறது. அதற்குள் மிக கடுமையான தாக்குதலை நாங்கள் நடத்தப் போகிறோம். கடுமையான தாக்குதலை தற்போது நடத்தி கொண்டு தானே இருக்கிறீர்கள். B2 பாம்பர்ஸின் மூலம் கடுமையான தாக்குதல் நடக்கின்றது. எல்லையற்ற தாக்குதல்கள் 13,000 18,000 நிலைகள் தாக்கி கொண்டு தான் இருக்கிறீர்கள். 20,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே காயம்பட்டதாக சொன்னாலும் பலர் அதிகமாக ஈரானில் மரணம் இருக்கின்றது. ஈரானுடைய நிலைகள் தாக்கப்படுகின்றது. அமெரிக்கா நமக்கு ஒரு கேள்வி என்னவென்றால், அமெரிக்காவுடைய இலக்கு என்ன? ரெஜிம் சேஞ்ச். அது நடந்ததா? தலைவர்களை மாற்றப்பட்டாரா? முஜிதபா கோமெனி எங்கே? முஜிதபா கோமெனி கொல்லப்பட்டாரா? இல்லையே. இல்லைனால் இந்த நிர்வாகமும் அழிக்கப்பட்டு விட்டதா? பாயிண்ட் நம்பர் 1, அவர்கள் போர் செய்வதற்கு முன்பு ரெஜிம் சேஞ்ச் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். அது நடக்கவில்லை. பாயிண்ட் நம்பர் 2, கர்க் தீவிலே இறங்கப் போகிறோம், ஸ்பெஷல் ஸ்குவாடை இறக்கப் போகிறோம், தரைப்படையின் மூலம் துவம்சம் செய்ய போகிறோம் என்று சொன்னார்கள். அதை அவர்களால் செய்தார்களா? செய்யவில்லை. பாயிண்ட் நம்பர் 3 மிக முக்கியமாக நீங்கள் கவனியுங்கள். பாயிண்ட் நம்பர் 3, ஹெர்மூஸை திறந்துவிடப் போகிறோம், உலக நாடுகள் எல்லாம் வாருங்கள். அதை அவர்களால் செய்ய முடிந்ததா? நல்லா கவனிங்க. பாயிண்ட் நம்பர் 4, எல்லாவற்றையும் அழைத்து விட்டோம் என்று சொன்னால் தொடர்ந்து இஸ்ரேல் பற்றி எரிகிறது. சவுதி அரேபியா, அமெரிக்காவினுடைய நாடுகள் தான். சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், குவைத் பற்றி எரிகிறது. கத்தர் மற்றும் எல்லா நாடுகளுமே தாக்கப்பட்டிருக்கிறது. எல்லா நாடுகளும் ஆயிலிலே இறங்க முடியவில்லை, ஹெர்மூஸை திறக்க முடியவில்லை. ஆனாலும் அமெரிக்க அதிபர் சொல்கிறார், நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம். அது அவர் வெற்றி பெற்றாரா இல்லையா என்பது உங்களுடைய பார்வைக்கே நான் விட்டு விடுகிறேன். எந்த இலக்கையும் அமெரிக்கா அடையவில்லை, எந்த நோக்கத்தையும் அமெரிக்கா ஃபுல்ஃபில் பண்ணவில்லை. அமெரிக்காவிடத்தில் இருக்கும் ஏர் ஸ்ட்ரைக் விமானங்களை இழந்தது, அமெரிக்காவிடத்திலே இருக்கக்கூடிய ரடார் சிஸ்டத்தை இழந்தது, அமெரிக்காவிடத்திலே கொண்டு வந்தப்பட்ட கப்பல்கள் ஒன்று கூட செய்யவில்லை. 870 900க்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட டொமஹாக் ஏவுகணைகளை அளித்தது. லட்சக்கணக்கான ரூபாய்களை இழந்து நின்கின்ற ஒரு நாட்டின் பிரதமர் டொனால்ட் ட்ரம்ப் முகத்தில் வழியக்கூடிய அசடை துடைத்து கொண்டு, அந்த சோகத்தை துடைத்து கொண்டுதான் இருக்கிறாரா? ஆனால் உண்மையில் அவரை வெற்றி பெற்றிருக்கிறாரா? டிப்ளீட்டர், அழிக்கப்பட்டதால் இருந்தால் அந்த நாடு எப்படி இதுவரைக்கு நிற்க முடியும்? இதற்கிடையிலே அடுத்த நாம் முக்கியமாக செய்தி, 18 கம்பெனிகளை அவர்கள் வகைப்படுத்தியிருக்கிறார்கள். இது நேற்றைய முன்தினம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அந்த கம்பெனி எவை என்று பார்க்க போகிறோம். முதலாவதாக சிஸ்கோ, இரண்டாவது HP, மூன்றாவதாக இன்டெல், ஓரக்கிள், மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், கூகுள், மெட்டா, IBM, டெல், பலான்டிர், என்விடியா, டெஸ்லா, போயிங், கூகுள், இப்படி நிறைய கம்பெனிகள். இதில் கூகுள், மைக்ரோசாஃப்ட், பலான்டிர், IBM, என்விடியா மற்றும் ஆரக்கிள் ஆகியவை புதிய இலக்குகளாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இனி அடுத்த நிலைமையில் அதான் அடிக்க போகிறாங்க. இந்த போரில் அமெரிக்கா தோற்றது யாரால்? இப்பொழுது விவாதத்தை ஆரம்பித்து விட்டார்கள். எப்படி? இந்த போரில் அமெரிக்கா தோற்றது யாரால் என்கின்ற விஷயத்தை ஃபாக்ஸ் நியூஸ் குற்றத்தை அமெரிக்க அதிபருக்கு எதிராக கொண்டு வருகிறார்கள். எதிராக இல்லை, அவர்களுக்கு ஆதரவாக 4 அழகிகளை, அமெரிக்காவுடைய 4 அழகிகளை வைத்து ஃபாக்ஸ் நியூஸில் விவாதம் நடக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் மிக சரியானவர் தான். அவரை காப்பாற்றுவதற்கு பெரும் அளவிலான லாபி அமெரிக்க ஃபாக்ஸ் நியூஸ் நடத்துகின்றது. அமெரிக்காவினுடைய இந்த ஃபாக்ஸ் நியூஸில் பெஞ்சமின் நெதன்யாஹு தான் இதற்கு காரணம் என்று பாலை அவர் மீது போட முயற்சிக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய ஃபீட் ஹர்ட்ஸ் மீது கடும் பாய்ச்சல் ட்ரம்ப், அது எல்லோருக்கும் தெரிந்த விவகாரம்தான். அவரை அமர்ந்து கொண்டு பீட் ஹர்ட்ஸ் இதற்கு காரணம் என்று சொன்னார்கள். செப்டம்பர் மாதம் நடைபெறும் போரில் மிகப்பெரிய அளவிலான பின்னடைவை ரிப்பப்ளிக் சந்திக்கப் போகிறது டொனால்ட் ட்ரம்ப். அவர் கட்சிக்குள் 40 விழுக்காடு பேர் போர் தேவையில்லை என்கின்றார்கள். ஒட்டுமொத்த அமெரிக்க மக்களில் 67 விழுக்காடு போர் தேவையில்லை என்று சொல்கிறார்கள். இதற்கிடையிலே பெசஸ்கியான் தனது கடிதத்தை அமெரிக்க மக்களுக்கு அனுப்பியிருக்கிறார். அமெரிக்கா, ஐரோப்பா, அண்டை நாடுகளுடன் ஈரான் எப்போதும் நட்புறவோடு தான் இருக்கிறது என்றும் எப்போதும் விரோதத்தை எங்களுக்கு இல்லை என்கின்றார் பெசஸ்கியான். பல்வேறு காலகட்டங்களில் வரலாறு மற்றும் புவியியல் ரீதியான தாக்கங்கள் இருந்த போதிலும்
ஈரான் தனது நவீன வரலாற்றில் ஒருபோதும் ஆக்கிரமிப்பு, விரிவாக்கம், காலனித்துவம், ஆதிக்கம் செலுத்தும் பாதையை ஒருபோதும் தேர்ந்தெடுத்ததில்லை, இனி தேர்ந்தெடுக்கப் போவதும் இல்லை என்கின்றார் மசூத் பெசஸ்கியான். இராணுவ மேலாதிக்கம் பெற்றிருந்த போதிலும் ஈரான் ஒருபோதும் போரை தொடங்கியதில்லை. ஆயினும் தன்னை தாக்கியவர்களை பழிவாங்குவதில் உறுதியோடும் துணிச்சலோடும் நாங்கள் அதை முறியடித்தோம், தற்போது முறியடித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த போர் உண்மையில் அமெரிக்க மக்களின் நலனுக்காகவா என்ற கேள்வியை பெசஸ்கியான் அமெரிக்க மக்களுக்கு எழுதிய கடிதாசியில் சொல்கிறார். இல்லை, அமெரிக்கா இஸ்ரேலின் ஒரு பினாமியாக இந்த போரில் நுழைவதை குற்றம் சாட்டிய மசூத் பெசஸ்கியான் ஈரானை அச்சுறுத்துவதன் மூலம் பலஸ்தீனியர்கள் மீதான தனது குற்றங்களிலிருந்தும் உலகளாவிய குற்றங்களிலிருந்தும் கவனத்தை திசை திருப்புவதற்குத்தான் இஸ்ரேல் முயல்கிறது, பெஞ்சமின் நெத்தன்யாகு முயல்கிறார் என மசூத் பெசஸ்கியான் தன் குற்றச்சாட்டை வலிமையாக வைத்திருக்கிறார். இதற்கிடையிலே ஆன்டிஷிப் மிசைல்ஸின் மூலம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் நேற்று முன்தினம் நாம் சொல்லியிருந்தோம் 200க்கும் மேற்பட்டவர்கள் கொத்தாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஈரானுடைய கெமிகாஸ் ஆன்டிஷிப் மிசைல் மூலம் ஏவுகணையின் மூலம் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. இந்த தாக்குதலில் பாரசீக வளைகுடா நேற்று முன்தினம் காலை பலிஸ்டிக்ஸ் ஏவுகணை மூலம்தான் இந்த தாக்குதலிலே ஒரே இடத்தில் 200 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எல்லா ஆயுதங்களையும் அழித்து விட்டால் எப்படி அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டார்கள்? யுஏஇயினுடைய மின்ஹான் ஏர்ஃபோர்ஸ் கூடியிருந்த நிலையிலே தான் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 5 சென்டர்களில் இஸ்ரேல் மற்றும் அரபு நாடுகள் உள்ள அமெரிக்க இராணுவ நிலைகள் மிக மிக கடூரமான தாக்குதலுக்கு நேற்று முன்தினம் உள்ளானது. ஹைஃபா, கிரியாட், சமோனா மற்றும் டெல்லவியூ காலி பற்றி எரிகிற ஒரு சூழ்நிலையில் எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? நீங்கள் பாருங்கள், தற்போது ஈரானுடைய ரிஸ்வான் லாய்ட்ரிங் மியூனேஷன் அதனுடைய வடிவமைக்கப்பட்ட இந்த கெமிகாஸ் ட்ரோன், இந்த கெமிகாஸ் ட்ரோன் டெசிக்னேட்டர் எப்படி என்றால் GLMD 24W 4.5R2. இது புதிய விதமான கெமிகாஸினுடைய வலிமையானது. இது ஆன்டிஷிப் மிசைல் ரொம்ப கடுமையானது. இதை வெரி க்ளோஸ் ரேஞ்ச் ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக், அதாவது தூரம் கம்மியாக இருந்தாலும் அதை கேப்பபிலிட்டி தட் குட் போஸ் அ சிக்னிஃபிகண்ட் த்ரெட். இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய யுஎஸ் ஃபோர்ஸுக்கு மிடில் ஈஸ்டில் பெரும் த்ரெட்டாக அமைகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இதற்கிடையிலே குவைத்தில் உள்ள கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையம் இஸ்ரேல் தாக்கிவிட்டு நாங்கள் தாக்கவில்லை என ஈரான் மீது குற்றம் சாட்டும் போது ஈரான் கடும் எச்சரிக்கை, மனிதநேயமில்லாத சட்டவிரோதமான நடவடிக்கைகள் என்று கூறியிருக்கிறார்கள். ஈரானை காட்டிக் கொடுப்பதற்கு பொய் சொல்கிறார்கள். இப்பொழுது அமெரிக்கா இந்த போரில் கடுமையான பண நஷ்டத்தை சந்தித்திருக்கிறார்கள். அதற்கு முன்பு தண்ணீர் குடிப்பதை தாக்கி அழித்து குவைத்தில் மக்கள் பட்டினியால் சாக வேண்டும் என சதித்திட்டத்தை இஸ்ரேல் செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதை தாக்கிவிட்டு குற்றத்தை ஈரான் மீது செலுத்தும் போது ஈரான் சொன்னது இது விரோதமானது, இது கடவுளுக்கு விரோதமானது, பிள்ளைகள் பொதுமக்கள் இருக்கிற இடத்தில் தண்ணீரை நீங்கள் டீசால்டினேஷன் பிளான் செய்தது தவறு என குவைத்துக்கு அறிவித்து விட்டார்கள். இதே மாதிரி சூத்திரக்காரர்கள் யூதர்கள் எல்லா தவறுகளையும் செய்வார்கள். அமெரிக்காவுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். நாங்கள் எங்கள் நட்பு நாடுகளின் பாதுகாப்பு கருதிதான் அதிக செலவு பிடிக்கும் இந்த திட்டத்திலே இறங்கினோம். இது ஒரு ஆபத்தான பணியில் இறங்கி ஈரான் உள்ளிட்ட நாடுகளோடு போர் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஈரான் நாட்டினுடைய தலைமை மதவெறி பிடித்த தலைமை. எனவே இவர்கள் எல்லாம் ஒழுங்கான தலைவர்களை போன்றும் ஈரான் தலைவர் யார் என்பது எங்களுக்கு தெரியாது, பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அவர்கள் கூறினார். மத்திய கிழக்கில் முஸ்லீம் நாடுகள், குறிப்பாக சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தர் ஆகிய நாடுகள் குவைத் எங்களின் பண செலவுகளை ஈடுகட்ட ஆயில் வணிகள் மூலம் ஈடு செய்ய வேண்டும் என அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. அதாவது பணத்தை கொடுங்கப்பா, பணம் தரலன்னு சொன்னா ஆயிலை கொடுங்க, நாங்கள் கழிச்சிக்கிறோம் அப்படின்னு பில்லு போட்டு இடத்த காலி பண்ணுற ஒரு வேலையை அமெரிக்கா அறிவிப்பு செஞ்சது. நீங்கள் காசு கொடுங்கள், பணம் தாருங்கள், பணம் உங்களுக்கு தர முடியவில்லை என்றால் இருக்கிற ஆயிலில் நாங்கள் கழித்து கொள்வோம். இந்த 30 லட்சம் கோடி 20 லட்சம் கோடியை பில் போட்டு அவர்கள் வாங்கி போகுவார்கள். இது அவர்களுடைய மனசாட்சிக்கு தெரியும். நம்மை நாசமாக்கி விட்டான், அமெரிக்காவை நம்பினால் நம்முடைய ஆயில் தொழில்களெல்லாம் நசுங்கி போய்விட்டது என்பது அரபுகளுக்கு தெரியும்.
குறிப்பாக சவுதி அரேபியா, கத்தர், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் எல்லா நாடுகளுக்கும் தெரியும். ஆனாலும் அவர்களுக்கு பயந்து அவர்கள் அந்த பில்லை கொடுத்து தான் ஆக வேண்டும். இதற்கிடையிலே செச்சனியா அரச படைகள் ஈரானுடன் இணைந்து போர் செய்வது இறை நம்பிக்கையின் ஒரு பாகம் என அவர்கள் அறிவித்தது. இது 3 நாட்களுக்கு முன்புள்ள செய்திதான். ஆனால் அவர்கள் சொல்கிறார், இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஜிஹாத். அப்படி என்றால் என்ன? அநீதிக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுக்க, அதாவது அமெரிக்க இராணுவ நிலைகளை எதிர்த்து ஈரானுடன் இணைந்து தரைப்படை மூலம் போரிட தயாராக இருப்பதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அமெரிக்காவுக்கு எதிராக அமெரிக்கா ஈரான் படையணியில் வலிமை கூடி மிகப்பெரியவிலான படை வீரர்களை கொண்ட ஒரு படையணியாக மாறி இப்பொழுது உணர்கிறது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ஈரான் அமெரிக்காவுக்கு எதிராக ஈரானுடைய படையணி வலிமை கூடி மிகப்பெரிய அளவிலான படை வீரர்களை கொண்ட ஒரு பெரிய படையணியாக மாறிவிட்டது. இந்த சூழ்நிலையில் தான் நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. என்ன காரணம்? செச்சனியாவுடைய ஜிஹாதிகள் வருகிறார்கள், ஈராக்கினுடைய ஹத்தாபி ஹிஸ்புல்லாக்கள், ஈரானுடைய ஐஆர்ஜிசி, ஈரானுடைய பஷி படைகள், ஈரானுடைய துணை நாணய படைகள், சிரியாவில் இருக்கும் ஏராளமான குழுக்கள், ஹிஸ்புல்லாக்கள், அதே போன்று ஹவுதிக்கள், அதே போன்று பலஸ்தீனத்தில் இருக்கிற ஹமாஸ், இன்னும் பெயர் குறிப்பிட முடியாத ஏராளமான ஆக்சிஸ். ஈரானுக்கு ஆதரவாக இவ்வளவு படை அணிகளும் வந்த பிறகு அமெரிக்கா 2500 இல்லை 20 லட்சத்தை கொண்டு விட்டாலும் அங்கே வெற்றி பெற முடியாது. ஆகவே தான் கர்க் தீவில் இறங்குவதை பற்றி அமெரிக்கா எதுவும் பேசலையே, தரைப்போரை பற்றி அவர்கள் எதுவும் பேசவில்லையே, அதே மாதிரி ஹெர்முஸை அவர்கள் காப்பாற்றுவதை பற்றி எதுவும் பேசவில்லை. மெதுவாக நாங்கள் எல்லாவற்றையும் அழித்து விட்டோம். நீங்களே இந்த செய்தியை புரிந்து கொள்வீர்கள். நாங்கள் போரை முடிவுக்கு வரப்போகிறோம். இன்னும் வரும் 2-3 நாட்கள் கடுமையான தாக்குதலை நடத்தப் போகிறோம். ஒரு தாக்குதலும் நடத்த முடியாது. 35-33 நாட்களாக அவர்கள் தாக்கியும் அவர்களை அழிக்க முடியாதவர்கள் இன்னும் ஒரு 15 நாளில் என்னதை தாக்கி போகிறார்கள். அந்த தாக்குதலுக்கெல்லாம் அவர்கள் சரியாகத்தான் இருக்கிறார்கள். காரணம், வலிமையான ஆயுதங்களை அவர்கள் வைக்க வேண்டிய இடத்தில் பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். அமெரிக்காவுடைய B2 பாம்பர்ஸ் GBU-57 7 மீட்டர் மட்டும்தான் அந்த கிரானைட் பாறைகள் தொலைக்க முடியும். அவர்களோ 500 மீட்டருக்கு கீழே இருக்கிறார்கள். மிகப்பெரிய கட்டமைப்பு கொண்ட மலைகளும் காடுகளும் கடல்களும் பாலைவனங்களும் கொண்ட இந்த தேசத்தில் எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியாது. இதுதான் உண்மையான செய்தி. இத்தாலி மறுத்திருக்கிறது. பிரான்ஸ் முழுமையாக அமெரிக்க நடவடிக்கைகளை எதிர்த்து விட்டது. எல்லா நாடுகளும், நேட்டோ நாடுகள் அமெரிக்காவுக்கு சொல்கிறார்கள், எங்கள் சட்டப்பிரணைப்படி நாங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக போருக்கு வர முடியாது, நேட்டோ நாடுகளுக்கு ஆதரவாகத்தான் வர முடியும். நேட்டோ யாராவது தாக்கினால் வர முடியுமே தவிர இஸ்ரேலுக்கு ஆதரவாக நீங்களே முடிவெடுத்துக்கொண்டு நீங்களே போர் செய்து அமெரிக்காவோடு நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். மீண்டும் அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நிறைய செய்தி பேசிட்டேன். 19 நிமிஷம் பேச்சில் போர் தொடர்வதை குறித்து அவர் எதுவும் பேசவில்லை. நாங்கள் தொடர்ந்து தாக்க போகிறோம் 3 வாரத்திற்கு, அவ்வளவுதான். போரை முடித்துக்கொள்வோம், அவ்வளோதான். கர்கில் இறங்குறதை பற்றியோ, தரைப்படை பற்றியோ, அல்லது ஹெர்மூஸை திறந்து விடுவதை பற்றியோ, அரசை மாற்றுவது குறித்தோ இலக்குகள் எல்லாவற்றையும் தோல்வியடைந்த நிலையில் அமெரிக்க அதிபருடைய 19 நிமிடமான பேச்சு மௌனமான தோல்வியை ஒப்புக்கொள்ள செய்கிறதா எப்படி என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த செய்தியினுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.